அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்குறோம்னா, இது ரவா பணியாரம். ரவா பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரவா பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் எப்பவுமே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பணியாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்து கொடுங்க. இந்த பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவா பணியாரம் செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் அரைச்சி மிக்சியில் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் ரவை வச்சுருக்கேன். இது பெரிய டம்ளர், 250 கிராம் உள்ளது. 250 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளர், ஆனால் 250 ரவை எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 வாழைப்பழத்தை சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ அந்த வாழைப்பழத்தை நல்லா பிணைஞ்சி விட்டுக்குவோம். நல்லா மசியை நல்லா பிணைஞ்சிக்கிறோம். அந்த வாழைப்பழத்தை 2 வாழைப்பழத்தையும் நல்லா மசியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மசிகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சு வாழைப்பழத்தை அடுத்து இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்து முட்டையை சேர்த்தாச்சு. முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறோம். முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறோம். ஒரு கரண்டியோ விஸ்கோ எதுவோ வச்சு அடிச்சுக்கலாம். நான் விஸ்கோ வச்சு அடிச்சுக்கிறேன். நீங்கள் கரண்டியோ இதுவோ அடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சாச்சு. இப்போ முட்டையும் நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஜீனியும் ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 250 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதுலேயே அரை டம்ளர் அந்த ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருந்தேன், நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அரை மூடி அரைச்சி வச்சதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தேங்காய், இந்த ஜீனி, ரவா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுலேயே தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஜீனி போட்டிருக்கோம், வாழைப்பழம், முட்டை எல்லாமே இருக்கு இல்லையா, அதனால் தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இருந்தாலும் பத்தலைன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா அது ரவை ஊறி வரணும், அதனால் பத்தலைன்னா சேர்த்துக்குவோம். இப்போ இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இனிப்பை சுவையை தூக்கி கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் சாஃப்ட்னஸாக வர்றதுக்காக ஒரு பிஞ்சு அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்தளவு ஒரு பிஞ்சு அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து இது பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி இருக்கு இல்லையா, அதை அலசிட்டு கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஏன்னா ரவை ஊறி வர்றதுக்கு சரியாக வரும். பாருங்கள், இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கெட்டியாக இருக்குது, எடுத்து விட்டால் கீழே விழுகுது, அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி இருக்கட்டும். உங்களுக்கு தண்ணி நான் சரியாக இருந்துச்சு, அந்த ஒரு ஸ்பூன் தண்ணியே சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா கூட ஒரு ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினத்தான் நல்லாயிருக்கும். இந்த பனியாக அந்த சாஃப்ட்னஸாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 hour ஊறட்டும், பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல தண்ணி சேர்த்துடக்கூடாது ரொம்பவும். அதனால் இப்போ இந்த 1/2 hour ஆகட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்து அந்த மாவை பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ லைட்டாக இதை கிண்டி விட்டுக்குவோம். இது ஒரு ஸ்பூன் வச்சு கூட எண்ணெயில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா கையினால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ ஒரு இது இருக்கட்டும். சட்டியில் எண்ணெயை ஊற்றி சேர்த்து போவாங்க. இப்போ பாருங்கள், கரண்டியில் அள்ளுறதுக்கு நல்லா வருது பாருங்கள். அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம். நல்லா வருது. இப்போ வாங்க பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ எண்ணெய் சூடு வந்துடுச்சு, வாங்க சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுகளில் இதை சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பணியாரம். நல்லா வேகுது, வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ இதுவும் வேகுது, இதுவும் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நல்லா இப்போ இது எல்லாமே எடுத்துக்கிறோம். இந்த ரவை பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டியா, அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே வெந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிடலாம். பூராவே நல்லா வெந்துடுச்சு, பணியாரம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இது 3வது பேஜ் போட்டிருக்கேன், நல்லா வெந்துட்டுருக்கு, வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதுவும் வெந்துடுச்சு, இதையும் எடுத்துக்கிடலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஜம்முன்னு ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியே கிரிப்ஸாக இருக்கும், வெளியில் வந்து உள்ளே வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானே இருக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் எங்கள் வீடியோ சேராகும். மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.